உலகத்தில் இருப்பவனை பார்க்கும் எனக்குள் இருக்கிறவர். அப்ப வெளியேற பெற்ற பொக்கிஷமாய் தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு. தேவன் இருக்கிறான், தேவனுடைய பிரசன்னம் எனக்குள் இருக்குன்னு அர்த்தம். துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது தேவ பிரசனத்தை நாம் என்ன செய்யறோம்? நாம் உணர்கிறோம். ஏன்னா தேவனுடைய பிரசனம் ஈக்குவல் தேவன். ஏன்னா அவர் எனக்குள் இருக்கிறதுனால தேவனுடைய பிரசனத்தை நான் பரிபூர்ணமா என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன். அப்ப அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப எனக்குள்ள தேவனுடைய பிரசனம் இருப்பதை உணர்வதன் மூலமாக எல்லையில்லா சந்தோஷத்தை நான் அடைகிறேன். ஏன்னா தேவனுடைய பிரசனத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதனாலதான் பாருங்க, அடிக்கடி ஃபாதர் சொல்ற வார்த்தை, தேவனுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். அடிக்கடி சொல்லுவாங்க, தேவனுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு, ஒவ்வொரு தேவனுடைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எங்க போனாலும் சரி, தேவனுடைய பிரசனம் இல்லையா நாங்க என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இதைத்தான் பாத்தீங்கன்னா மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் கூட வரலைன்னா நாங்க என்ன செய்ய அங்க போகணும் அப்படின்னா. அந்த ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கணும். தேவனுடைய வார்த்தை இல்லாம, தேவனுடைய பிரசன்ஸ் வார்த்தை இல்லாம எங்கேயும் நீங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் பாருங்க அருமையான அனுபவத்தை நமக்கு தருகிறது. தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருப்பதின் மூலமாக நான் உற்சாகம் அடைகிறேன்.